காதலர் தினத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லுவேன். சீரியஸாவே அப்படிலாம் இல்ல. உண்மையா லவ் பண்றவங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல தினம். எங்களை மாதிரி சிங்கிளா இருக்கவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கடுப்பான தினம். வேற ஒண்ணும் இல்ல. ஒரு பிளானும் இல்ல. அழகா காலையில எழுந்துக்கிறோம், சாப்பிடுறோம், எப்பவும் போல கிளாஸ்க்கு போறோம், வீட்டுக்கு வரோம், தூங்குறோம். அவ்வளவுதான். ஏன்னா நாங்க என்ன பண்றது? அவ்வளவுதான். அதான் புவனேஸ்வரி. 2K கிட்ஸு. நாங்கள் வந்து லவ் மேரேஜ் தான். வீட்டில் லவ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் தான். நாங்கள் வந்து மாநிலம் விட்டு மாநிலம். எங்கள் வீட்டுக்கார் வந்து நார்த் இந்தியன், நான் தமிழ். அந்த மாதிரி லவ் பண்ண எங்களுக்கு லாங்குவேஜ் புரியாது. இருந்தாலுமே நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கோம். இப்போ இருக்கிற அப்போது வந்து 2K கிட்ஸ் லவ் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ இருக்கிறது வந்து எப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஏதோ இல்லை, பீச்சுக்கு போனோம், ஹோட்டலுக்கு போனோம், அவர் கிஃப்ட் வாங்கி வச்சிருப்பாங்க, நாங்கள் கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணோம். சிவகாமி. அதுக்கெல்லாம் தகுதியே இல்லை. 2K கிட்ஸாக இருந்தால் கூட அவங்க அவ்வளோ பண்ணுவாங்க. நான் வந்து எங்கள் வீட்டு வேலை இதுன்னு இருந்துட்டேன். ஒரு பையனை பார்த்தா கூட அவனுங்க எல்லாம் கமிட்டடாக இருக்கிறானுங்க. குழந்தையிலே புக் பண்ணி வைக்கணும் போல அவனுங்களெல்லாம். நான் என்ன பண்ணுறது? எல்லாம் கமிட்டடாக இருக்கிறானுங்க. ஒன்றும் பண்ண பார்த்ததில்ல. எல்லாத்தையும் பார்த்து வேடிக்கை பார்க்க வேண்டியதான். வயிற்றுச்சல் பட வேண்டியதான். நான் வேற ஒன்றும் இல்லை. இதான் பிளான். என் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான். பார்த்து நமக்கு தான் அமையல, பண்றவங்களாச்சும் பார்த்துட்டு போக வேண்டியதுதான். வேற ஒன்றும் பண்ண முடியாது. காதல் தினாலே வேஸ்ட்னா. இந்த வயசுல காதல் தினம் தேவையா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் காதல் தினம் கொண்டாடலாம். ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்காக, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்காக கொண்டாடலாம். இந்த ஸ்டேஜில் தேவையா? நம்ம படிப்பு அதோட இருந்தா போதும். ஒரு பிளான் இல்லைண்ணா. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்றா செலிப்ரேஷன் பண்ணுவேன். இன்னும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. என் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயலட்சுமி. காதலை வந்து ஒன்றும் ரத்து பண்ண வேண்டியதுலாம் கிடையாது. ஆனால் காதல்கள் சில விஷயங்கள் தப்பாக பண்ணுறதுனால மட்டும்தான் காதலே வெறுத்து போய் சில காதல்கள்லாம் வந்து ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு அட்டகாசம் பண்ணுறதை தவிர உண்மையான காதல் இருந்தால் உண்மையான காதல் ஜெயிக்கும். அதுக்காக இந்த காதலை கொண்டாட காதலில் வந்து இப்போ வந்து வந்தது கிடையாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. அது வந்து ஒருத்தர் இறந்ததுனால அவருடைய ஞாபகத்துக்காக நம்ம காதலினை கொண்டாடுவோம். அதனால வந்து நம்ம காதல் இடத்தை ரத்து பண்ண வேணாம். காதல்கள் தவறான எண்ணங்களை மட்டும் ரத்து பண்ண போதும். இது என்னோட 2K கிட்ஸ் ஆகிய என்னோட கருத்து. காதல் வந்து வெளியே போகாம இருக்கிறது நல்ல பிளான். ரேணுகா. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எப்பவுமே வந்து லவ் பண்ணக்கூடாது, நான் சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ண சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் வளர்த்தாங்க. அதனாலே எனக்கு காதல்லாம் ஃபர்ஸ்ட் வரவே இல்லை. அதுக்கப்புறம் 2015 நான் ஒருத்தரை மீட் பண்ணேன். அவர் மேல அதிகமான காதல் வந்தது. நாங்க 7 வருஷம் லவ் பண்ணோம். இப்போ கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இப்போ நான் அவர் மூலியமா காதல்னா என்ன அப்படின்னு மனசார உணர்றேன். அதை ஒரு கொண்டாடுறதுக்கு ஒரு ஸ்பெஷலான டேவா தான் நான் லவர்ஸ் டேவை பாக்குறேன். என்னோட பிளான் என்னன்னா, என்னோட பேபி இருக்கான், அவன் கூட அன்பை செலுத்திட்டு, என்னோட ஹஸ்பண்ட் கூட அன்பை செலுத்திட்டு, நார்மலா மூவிஸ் பார்த்துட்டு அந்த மாதிரி தான் என்னோட டே இன்னைக்கு. வேற எதுவும் ஸ்பெஷலாலாம் எதுவும் இல்லை. ஷாலினி. ஸோ லவ்ங்கிறது இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போற விஷயம் இல்லை. அது வந்து ஒருத்தவங்களாம் முதல்ல பார்த்து நம்ம 2 பேர் மனசுக்கு பிடிச்ச அதை எக்ஸ்போஸ் பண்றது கொஞ்சம் ரிஸ்க் தான். இருந்தாலும் வந்து 2 பேரும் மனசுக்கு பிடிச்சி போச்சுன்னா அதை வந்து கண்டினியூ பண்ணலாம். என்னன்னா எப்படி வெளிக்காட்டுறது அப்படின்னா, ஒரு கிஃப்டோ ஒரு பூவோ வாங்கி கொடுத்து அந்த லவ் வெளிக்காட்டலாம். அந்த லவ்ங்கிறது லைஃப் லாங் வரைக்கும் கண்டினியூ ஆகுது. இன்னைக்கு வந்து நாளைக்கு போறது இல்லை லவ். ஸோ உண்மையா லவ் பண்றதுக்கு மட்டும் தான் தெரியும் அதை பத்தி. ஸோ நான் 90s கிட்ஸா இருந்து எங்க ஃபீல்டுல வந்து உண்மையா லவ் பண்ணிக்கிறாங்க. இப்போ 2K கிட்ஸ் எல்லாம் வந்து லவ் அவங்களுக்கு என்னன்னே தெரியல. இப்ப 90s கிட்ஸ்க்கு மட்டும் தான் அந்த லவ்வை பத்தி எல்லாமே நல்லா தெரியும். அவங்க அந்த லைஃப் நல்லா சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க. பார்க்காம லவ் பண்ணியிருந்தாலும் கூட அவங்க லைஃப் லாங் வரைக்கும் இப்ப கூட நினைச்சு பார்த்தா பெரிய விஷயமா இருக்கும் அவங்களுக்கு அந்த லவ். இப்போ உள்ள லவ்லாம் வந்து வேஸ்டான லவ் தான். அவ்வளவுதான். அவ்வளவுதான். எனக்கு எந்த பிளான் இல்லை சார். சாப்பிட்டுட்டு வீட்டுல தூங்க வேண்டியதான். லவ் பண்றவங்களுக்கு விஷ் பண்ண வேண்டியதான். அவ்வளவுதான். மற்றபடி எதுவும் இல்லை. பிரியங்கா. பொதுவாக லவர்ஸ் டேனாலே ஒரு பொண்ணு பையன் லவ் பண்ணுவாங்க, வெளியே போவாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கான டே அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. நமக்கு பிடிச்ச உறவுகள், நம்மளுடைய அம்மா அப்பா, நம்ம கூட பிறந்தவங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், எல்லார் மேலேயும் நம்ம ரொம்ப அன்பு வச்சிருப்போம். ஸோ அவங்க எல்லாருக்காகவும் செலிப்ரேட் பண்ற ஒரு டே தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் லவர்ஸ் டேவா நான் பாக்குறேன். என்னோட
பிளான் எதுவும் இல்லை. வேணும்னா அம்மா அப்பா கூப்பிட்டு கோவிலுக்கு போகலாம் பக்கத்துல. என் பேர் வைத்தீஸ்வரி. காதல் தினத்தை நாங்கள் வரவேற்கிறோம். 90 கிட்ஸ் லவ் வந்துட்டு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இயர் அது. அப்போ வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு நாங்கள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். இப்போ 2008 வந்துட்டு அவர் லவ் ப்ரப்போஸ் பண்ணாரு. ஆனால் அதை நான் அக்செப்ட் பண்ணலை. ஆனால் அது இப்போ வந்துட்டு 8th படிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா விதியா என்னன்னு தெரியல, இப்போ 2017 திருப்பி பேசி இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கோம். நாங்கள் வெளில பீச்சுக்கு வேற எங்கேயாவது ஹோட்டல் அந்த மாதிரி போகலான்னு பிளான் பண்ணுவோம். வளர்மதி. நான் வந்து 90s கிட்ஸ் லவ் வந்து அப்போ பியூராக இருந்தது. அந்த டேவை நாங்கள் ரொம்ப செலிப்ரேட் பண்ணோம். அப்போ வந்து உண்மையான காதலாக இருந்துச்சு. அதனால அப்போ அது வரவேற்கத்தக்கதாக இருந்தது. இப்போ இருக்க 2K கிட்ஸ் லவ் கேட்கணும்னா கொண்டாடலாமா வேணாமான்றது அது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ என்னை கேட்டால் நான் அப்படிதான் சொல்லுவேன். என்னோடதும் லவ் மேரேஜ் தான். நான் 90s கிட்ஸ் லவ். என்னோட பிளான் என் ஹஸ்பண்டுக்கு நான் திரும்பவும் லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணணுன்றதே என்னோட ஆசை. ஹாப்பி லவர்ஸ் டே. இளவரசி.